அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த நல்ல காலை ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷ வண்ணமாய் அன்போடு கூட ஏற்று அழைத்து பயன்படுத்துகிற அருமையான இந்த ஜெபக்குழுவுக்காக, ஆலயத்திற்காக, வேதமை வெளிச்சம் அருமையான ஜெபக்குழுவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருவதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு காலங்கள் உங்களோடு கூட ஊழிய பாதைகளை பயணிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் வட இந்தியாவிலே செய்யப்படுகிற உன்னதமான மிஷனரி ஊழியத்திற்காக நீங்களும் ஊழியங்களை தாங்கி வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷ வண்ணமாய் நம்முடைய ஊழியமானது 1975 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். 1975 அப்படின்னா இன்னைக்கு 2025, அப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு. ஊழியம் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆரம்பிக்கும் போது சின்ன ஊழியமாய் கொஞ்சம் மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாவிலே ஆரம்பித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபை கிட்டத்தட்ட 275 மிஷனரிகள் முழு நேரமாக குடும்பமாக ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். 87 இடத்திலே கர்த்தருடைய ஆலயங்கள் இதே போல ஆராதனை நடத்துவதற்கு மிஷனரிகளால் இயேசு என்றால் யார் என்று கேட்கிற ஒரு கூட்ட ஜனத்திற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நடத்துவதற்கு அந்த மிஷனரிகளை கொண்டு அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் திருப்பி இன்றைக்கு அந்த இடத்துல மகத்துவமான ஆராதனைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல நாம் இருக்கிற இடத்துல அருமையான ஹாஸ்டல் 2 ஆந்திராவிலையும் பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிராவிலையும் 150 பிள்ளைகளை நாம் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் வர இருக்கிற நாட்களிலே நமக்கு மிஷனரிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு உன்னத தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஊழியத்திலே பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு தடைகள், பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் ஜெயமாய் மாற்றி தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறார். நான் சொன்னேன் 1975 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றைக்கு 2025 50 ஆண்டுகள் நடைபெற்ற ஊழியமாக இருக்கிறபடியினால் கடந்த நாட்களிலே பிப்ரவரி மாதத்திலே கடந்த மாதம் 6வது 7வது 8வது தேதி வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாட்களிலே நம்முடைய எல்லா மிஷனரிகளையும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி CSI ரெட்ரீட் சென்டருக்கு வர வைத்து அவர்களுக்கு 3 நாட்கள் நல்ல ஒரு ட்ரைனிங். முதலாவது நாள் புதன்கிழமை அநேகர் வந்தாங்க. அப்போ வந்தவங்க நைட்டு தங்கி வியாழக்கிழமை அங்கே இருக்கிற கடற்கரை, அங்கே இருக்கிற கண்ணாடி பாலம் எல்லாவற்றையும் காட்டி விட்டு மீண்டுமாக வெள்ளிக்கிழமையிலிருந்து அவர்களுக்கு அந்த 3 நாட்களும் என்ன செய்யப்பட்டது என்றால் ஊழிய பயிற்சி கொடுக்கப்பட்டது. நிறையா ஊழியர்கள், நிறையா ஊழியத்தை சார்ந்தவர்கள், நிறைய அனுபவத்தில் இருக்கிறவர்களை வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அவர்களிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஊழியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற, ஒருவேளை குஜராத்தில் இருக்கிற, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற, டெல்லியில் இருக்கிற, சத்தீஸ்கரில் இருக்கிற, காஷ்மீரில் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளும் வந்து அவருடைய ஊழியங்களை குறித்து நம் மத்தியிலே நேரடியாக அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான அந்த கூட்டமாக இருந்தது. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, அண்ணே 50 வருஷமாக அந்த ஊழியம் நடக்கு, ஆனால் மிஷனரிகளுக்கு நீங்கள் ஏதோ சம்பளத்தை அனுப்பிடுறீங்க, ஆனால் கிறிஸ்மஸ் காலகட்டம் வந்தால் ஏதோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தீங்க. நாங்கள் இப்படி 50 வருஷம் இந்த வெயிலிலையும் மழையிலையும் காடுகளிலையும் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதனால இந்த நாட்களிலே அவர்களை முழுக்க முழுக்க கௌரவப்படுத்துவதற்காக ஒருவேளை அவர்களுடைய குடும்பமாய் வர வைத்து காஷ்மீரில் இருக்கிற மிஷனரிக்கு டிக்கெட் போடும்போது அவர் அங்கேருந்து 5 நாள் பிரயாணமாக வந்தார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி. ஒருவேளை நம்ம பாடல் பாடுதோம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரன்னு சொல்லி. நம்மளுடைய ஊழியம் இன்றைக்கு வட இந்தியாவினுடைய வடக்கு பகுதி காஷ்மீர் வரைக்கும் சென்றிருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கான காரணம் நம்மளை போன்ற ஒரு சின்ன சின்ன ஜெபக்குழுக்கள், பெரிய பெரிய திருச்சபைகள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்பது கொடுப்பது தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அந்த நாட்களிலே நான் நம்முடைய மிஷனரிகளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஆலயங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வரும்போது அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட திருச்சபைகள், இப்படிப்பட்ட ஜெபக்குழுக்களை வைத்துதான் நாங்கள் வட இந்தியாவிலே ஊழியத்தை நிறைவேற்ற முடிகிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா.
கர்த்தர் மிஷனரிகளை கொண்டு சாதாரண காரியங்கள் அல்ல, அசாதாரண காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை, ஒருவேளை முந்தின நாட்களில் இருந்தே 10 வருஷத்துக்கு மேலாகவே அருமையான நம்முடைய ஜெப ஐக்கியத்திலே நானும் அக்காவும் அருமையான அக்காமார்கள் எல்லாரும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பது, கொடுப்பது, இதையெல்லாம் நாங்கள் யோசித்தோம். அந்த நாட்களிலே எந்தெந்த ஜெபக்குழுக்கள் நம்மளோடு கூட இணைந்திருக்கிறார்கள், இவர்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கு இவ்வளவு உத்தமமான ஊழியத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நன்றி செலுத்துகிறோம். அதே போல நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய மிஷனரிகளும் வளர வேண்டும், நாம் வைத்திருக்கிற திருச்சபைகளையும் கர்த்தர் வளர்ந்து பெருகுகிற திருச்சபையாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கை தட்டினாதான் ஓசை, அப்படித்தானே? ஒரு கை தட்டினா சவுண்டு வராது. அதே மாதிரி நம்மளும் நல்லா என்ன செய்யணும், கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளை ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற திருச்சபையாய் மாற்ற வேண்டும். அதே சமயத்தில் நாம் நேசிக்கிற மிஷனரிகள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், அவர்கள் வருகைக்கு முன்பாக எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைவதற்கு ஏற்ற ஒரு காலமாய், ஏற்ற ஒரு காரியமாய் இருக்கும். இந்த 50 ஆண்டு கால ஊழியத்திலே நிறைய சாட்சிகள், ஒருவேளை நிறைய அற்புதங்களை சொன்னாங்க. நாங்கள் ஆலயம் கட்டி இருக்கிறோம், நாங்கள் ஆத்துமாக்களை சந்திச்சிருக்கிறோம், நாங்கள் நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே போல் எதிர்மறையான காரியங்களை நிறைய சொன்னாங்க. அங்கே இருந்த சத்தீஸ்கர்லேருந்து 2 மிஷனரி வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த வாருவதற்கு 1 வாரத்துக்கு முன்பாக அவங்களுக்கு அங்கே இருக்கிற பயங்கரவாதிகளால், அங்கே இருக்கிற மக்களால் தாக்கப்பட்டதை, அவங்களுடைய சரீரத்தில் பட்டிருந்த காயங்களை எங்களிடத்துல கலத்தி, சட்டையை கலத்தி காட்டினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் தான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிராவிலேருந்து கொஞ்சம் உள்ள காட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல இருந்து 2 வாலிப தம்பிமார் வந்திருந்தாங்க. வந்து அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, நாங்கள் இந்த மிஷனரிகள் வருவதற்கு முன்பாக நாங்கள் தீவிரவாத கூட்டத்தில் இருந்தோம். நல்ல தம்பிமார் தான், கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ளே தான் இருந்தாங்க. தீவிரவாத கூட்டத்தில் இருந்தோம். ஆனால் இதே மிஷனரிகளை வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட ஓட விரட்டின நாங்கள் இன்னைக்கு இந்த இயேசு எங்களுக்கு வேணும்னு சொல்லி இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னை அர்ப்பணித்து வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்களை எப்படி நம்புவது? இவங்கெல்லாம் அங்கே என்ன செய்தாங்க, நக்சலைட்டோடு இருந்த ஆட்கள் அப்படின்னு சொன்னால் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவங்க அதற்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட சில காரியங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் தற்கொலைக்கு ஆயத்தமாக இருப்போம், எங்கள் உடம்புல குண்டு பட்டுதுன்னா அதை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். இப்படிலாம் இருந்த நாங்கள் உங்களுடைய மிஷனரிகளையும் வேண்டான்னு சொல்லி விரட்டி இருக்கிற எங்களை இயேசு தொட்டதுனால தான் நாங்கள் இன்னைக்கு ஊழியராக மாறி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். கடந்த நாட்கள், அதே நாட்களில் ஒரு 12 வயசு பையன் திடீர்னு சொல்லி அவங்களுக்கு ஆகாரம் ஒத்துக்கல. நமங்க எல்லாம் ஆகாரம் அவங்க மாதிரி தான், சப்பாத்தி வெங்காயம் எல்லாம் வச்சுருந்தாலும் திடீர்னு சொல்லி ராத்திரி ஒரு 8 மணிக்கு பயங்கரமான வயிற்று வலிங்கனால நம்ம டாக்டரும் வச்சுருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட 400 பேர் இருந்ததுனால ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் பார்த்து சொன்னார், சாப்பாடு தான் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் இந்த மாத்திரைகள்லாம் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் ஒரு 8:30-9க்கு அவனுக்கு மாத்திரைலாம் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நாங்கள்லாம் போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி திரும்ப வந்தால் அந்த மிஷனரிகளும் அங்கே இருக்கிற அந்த குடும்பங்களும் அவங்களுக்கு ஒரு கொட்டு உண்டு. அந்த கொட்டை வச்சு அந்த தம்பியை உட்கார வச்சு நல்லா சத்தம் போட்டு ஆராதிச்சு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அதான் மாத்திரை கொடுத்தாச்சே, நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருமேன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் மாத்திரை கொடுத்து சுகப்படுத்திடுவீங்க, ஆனால் எங்களுக்கு வட இந்தியாவில் எப்பவும் சுகத்தை தருகிற ஆண்டவர் மாத்திரையில் சுகம் தருகிறவர் அல்ல, எங்களுடைய பாட்டில் ஜபத்தில் தான் அவர் சுகம் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ அந்த பாட்டு படித்து அவங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு திரும்ப போய் படுத்தாங்க. நான் காலையில் 7:30 மணிக்கு அந்த தம்பியை பார்க்குறேன், அழகாக வந்து ஜபத்தில் இருந்தான். 8 மணிக்கு எங்களோடு கூட சேர்ந்து சாப்பிட்டான். கர்த்தர் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அந்த 3 நாட்களும் அற்புதமாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை நடத்துகிற ஆண்டவர் இன்னும் வர இருக்கிற நாட்களிலே நாங்கள் ஒருவேளை இந்த 2025 ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். மணிப்பூரில் நம்முடைய நிறைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள், நிறைய ஊழியங்கள் நடக்க முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கும் இருக்கிறது மணிப்பூரில். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற அஸ்ஸாமில், இன்னும் ஒரு ஸ்டேட்டில், பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில், 3 ஸ்டேட்டில். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
நம்முடைய மிஷனரிகளை அனுப்பணும், மிஷனரிகளை வட இந்தியாவுக்கு அனுப்பணும், அது மணிப்பூருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது யார் வாரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அன்னைக்கு வந்த அதில் 5 மிஷனரிகள் நாங்கள் மணிப்பூருக்கும் பக்கத்தில் இருக்கிற இடத்திற்கும் எங்களுடைய உயிரை தியாகம் வைத்து நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை அர்ப்பணித்து நாங்கள் என்னைக்குனாலும் போவதற்கு ரெடின்னு சொன்னதுனால வர இருக்கிற நாட்களிலே நம்ம மணிப்பூரில் ஒரு பணித்தளத்தில் நம்முடைய மிஷனரி ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை சவால் நிறைந்த ஊழியம்தான், பிரச்சனைகள் நிறைந்த ஊழியம்தான், போராட்டங்கள் நிறைந்த ஊழியம்தான். அக்கா சொன்ன மாதிரி வாழ்க்கையே போராட்டம் அப்படின்னு சொன்னால் மிஷனரி ஊழியத்தில் டபுள் போராட்டம். ஒரு பக்கத்தில் நக்சலைட் போராட்டம், ஒரு பக்கத்தில் எதிர்ப்பாளர்கள் போராட்டம், ஒரு பக்கத்தில் வியாதிங்கிற போராட்டம். எத்தனை காரியத்தை தாண்டி தான் மிஷனரிகள் இன்னைக்கு ஊழியத்தை செய்யணும். அநேக வட இந்தியாவில் இன்னைக்கும் மதமாற்ற தடை சட்டம், அது சட்டம் அமுல்லே தான் இருக்கு. நம்முடைய மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ராஜ்குமார் கடந்த நாட்களில் ஒரு வீட்டு ஜபக்கூட்டம் தான் நடத்தினார். அதை செல்லில் போட்டோ எடுத்து அழகாக அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரையும் அந்த மனைவியையும் அந்த சகோதரியையும் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணிக்கு 2 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தகவல் எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் சேர்ந்து அவருக்காண்டி ஜோம் பண்ணோம். நம்மளும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் நேரம் ஆக ஆக எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போய்கொண்டு இருந்தது. ஒரு காலம் வரும்போது கிட்டத்தட்ட 8-8:30 மணி ராத்திரி வரும்போது ஒரு உத்தரவு வந்தது, அவங்க குடும்பத்தோட என்ன செய்யணும், சிறைச்சாலையில் அடைக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது வரைக்கும் நல்லா இருந்த அருமையான மிஷனரி ராஜ்குமார் நல்லா தான் இருந்தார். ஆனால் நாங்கள்லாம் வீடியோ காலில் இருந்தோம். அப்போ அந்த மனைவி பிள்ளைகளை சிறைச்சாலையில் அடைக்கணும்னு வரும்போது அவர் அந்த இடத்துல சத்தமிட்டு அழுதார். எங்களுக்கு ரொம்ப பாரம், ரொம்ப கவலை. ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம், ஒருவேளை அவர் சொன்னார் சிறைச்சாலையில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்களோ, எப்படி பாதுகாப்பு இருக்குமோ அப்படின்னு சொன்னார். ஆனால் வேறு வழி இல்லை. அன்றைக்கு ராத்திரி அதே போல் அடைக்கப்பட்டாங்க. திரும்ப 2 நாள் கழித்து ஒரு நாள் மறுநாள் சாயந்தரத்தில் அந்த மனைவியையும் அந்த பிள்ளையும் விடுதலை பண்ணாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 7 நாள் உள்ளே இருந்தார். அப்போ இவர் முடித்து எல்லாம் வரும்போது ரொம்ப மனசு நொந்து போயிருந்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், இனி வரக்கூடிய நாட்களில் பக்கத்தில் இருக்கிற குஜராத்துக்கு உங்களை மாற்றிடலாம், நீங்கள் கொஞ்ச நாள் அங்கே போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னபோது அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், ஒருவேளை கர்த்தர் எனக்கு சித்தம் வைத்திருந்தபடினால்தான் இந்த பாடு வந்திருக்கிறது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு பிரயாசத்தோடு அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அப்போ வர இருக்கிற நாட்களில் ஃபஸ்ட்டு வாய்தா வந்தது. ஃபஸ்ட்டு வாய்தா வரும்போது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வரல. அதனால் நமக்கு ஒரு வாய்தா நமக்கு சாதகமாக முடிஞ்சது. இன்னும் 2 வாய்தா இருக்குது. நிச்சயமாக அதுவும் நமக்கு சாதகமாய் முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிட்டத்தட்ட இப்படி 80 கேஸுகள் 2024 மட்டும் நம்முடைய மிஷனரிகள், நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய ஊழியத்தின் மேலே இருக்கிறது. ஆனால் எல்லாமே நாங்கள் ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபிரகாம் சொன்னதை போல யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் வைத்ததுனால தான் இன்றைக்கு அந்த ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. முடியாத காரியத்தை முடிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அப்படி வரும்போது அங்கே இருந்த மிஷனரியில் ஜார்க்கண்டில் நஜீர் பூச்சி அப்படின்னு ஒரு மிஷனரி, அவரை நான் அங்கே இருக்கிற நாகர்கோவில் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது என்னோடு கூட, அவருக்கு தமிழ் தெரியாது, என்னோடு கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவருக்கு வந்திருந்தார். இப்போ நாங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். நாகர்கோவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கங்கிறதுனால அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்துட்டான். அது எனக்கு தெரியும். அப்போ எப்படி சூழ்நிலையில் இறந்தான், என்ன இறந்தாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அவரும் அவருடைய மனைவியும் முந்தின நாட்களில் ஒரு நல்ல ஒரு துதி ஆராதனை அவங்க மொழியில் அவங்க பாசையில் நல்ல டான்ஸோடு கூட அதை நடத்துனாங்க. அப்போ நான் அதை பார்த்தேன். அப்போ இவங்க இவ்வளவு உற்சாகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுநாள் கேட்டேன், அண்ணே இவங்களுடைய சூழ்நிலை என்ன ஜார்க்கண்டில் அப்படின்னு சொல்லும்போது அந்த நஜீர் பூச்சிங்கிறவர் அவர் சொன்னார், என்னுடைய மனைவியும் நானும் குடும்பமாய் ஊழியத்தை செய்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஊழியத்திலே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார், நிறைய ஆத்துமாக்களை கொடுத்தார். என்னுடைய மனைவி முதலாவது கர்ப்பமானார்கள். ஏற்ற நாட்கள் வந்து டெலிவரிக்காக காத்து
அவங்களுக்கு அந்த பிரசவ நேரம் வரும்போது, இவங்கெல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. பிரசவ நேரம் வரும்போது வீட்டில் இருந்தோடனே அங்கே இருக்கிற மூத்த அக்காமார்கள் எல்லாம் நார்மலாக பிறந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க நேரத்தை காலத்தை கடத்தினதுனால அந்த பிள்ளை பிறக்கலை. அப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது. அதுக்கு பிற்பாடு ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்கே போனோடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நேரான போது அங்கேயும் டாக்டர் இல்லை. அங்கே இருக்கிற மருத்துவச்சிகள் நர்ஸுகள் சொன்னாங்க, ரொம்ப டைம் ஆயிட்டு, ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்குது, யாராவது ஒரு ஆளை தான் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒன்றும் சொல்லலை, மனைவியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல், ஒருவேளை மயக்க மருந்தெல்லாம் கொடுக்காமல், நம்முடைய பழைய காலத்து மெத்தடு படி பிள்ளையை பிடிச்சு இழுத்து எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பிரசவம் நடந்தது. ஆனால் அந்த பிள்ளை அவ்வளவு நேரமானதுனால, மூளையில் பாதிக்கப்பட்டதுனால அந்த மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்போ அப்படி ஒருவேளை அந்த பிள்ளையும் இருந்தது, அந்த அக்காவும் நல்லா இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல அந்த அந்த மிஷினரி சொன்னார், அவனுக்கு ஒவ்வொரு நாளும் நான் மடியில் தூக்கு வச்சு சாப்பாட்டை என்ன செய்வேன், வாயில் தான் ஊட்டுவேன். கிட்டத்தட்ட எத்தனை வயசு வரை, 12 வயசு வரை. 12 வயசு வரை அவனுக்கு என்ன செய்யாது, ஆள் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த மூளையினுடைய வளர்ச்சி இல்லாததுனால அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்து தான் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது மீண்டும் என்னுடைய மகனுக்கு ஒரு நிமோனியா காய்ச்சல் வரும்போது தான் அந்த காய்ச்சல்லேருந்து எங்களால் காப்பாற்ற முடியாமல் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள், அந்த ஒரு தம்பி தான் அவன் இறந்துட்டான். அப்போ சொன்னாங்க, கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு கற்பத்தின் கனியை தருவதற்கு ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ஊழியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், 15 நாள் நானும் என் மனைவியும் வெளியே போகவே இல்லை, வீட்டில் தான் இருந்தோம், ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு அழைப்பு, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தரிசனம், இதில் நம்ம தூங்குவதற்கு வரல, இதில் நம்ம சோர்ந்திருக்கிறதுக்கு வரலன்னு சொல்லி அந்த ஜார்க்கண்டில் உன்னதமான ஊழியத்தை செய்ததுனால அவர் இருக்கிற இடத்துல பக்கத்தில் அந்த விசுவாசிகள் சொன்னாங்களாம், நமக்கு ஒரு சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே இவர் அவங்கள உற்சாகப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த சர்ச்சினுடைய வேலைகள் எல்லாமே அவற்றிருந்த விசுவாசிகளை வைத்து செஞ்சு பாதி அளவிற்கு அந்த சர்ச்சை கட்டி கொண்டு வந்தார். அதற்கு பிற்பாடு நாங்கள் பணமெல்லாம் கொடுத்து இன்றைக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த பிள்ளை இறந்த பிறகு அவர் சொன்னார், ஒருவேளை இழப்பு தான், கஷ்டம்தான், ஆனால் கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, நிறைய குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இழப்பு, பிரச்சனை, போராட்டங்கள் வரும்போது நம்மலாம் கொஞ்சம் தடுமாறிடுறோம், நம்மலாம் கொஞ்சம் இதுன்றதும். ஆனால் மிஸ்டர்கள் சொன்ன ஒவ்வொரு சாட்சிகள் பயங்கரமான சாட்சிகள். நான் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு சாயந்தரம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரும்போது நம்முடைய பரப்பாடி சர்ச்சு, ஏமன்குளம் சர்ச்சு, எல்லா சர்ச்சையும் கூட்டிகிட்டு வந்து காட்டினேன். எங்கள் ஐயர்வெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து காட்டினேன். அப்போ என்னோடு 4 மிஷனரிகள் வந்தாங்க. அந்த 4 மிஷனரியும் சர்ச்சில் அப்படி முகங்குப்புற விழுந்து அவங்க பண்ண ஜபத்தை பார்த்தா நாங்களே அசந்துட்டோம். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ பெரிய சர்ச்சை பார்த்தா ஒரு பெரிய மகிமையாக இருக்குது. நாங்கள் ஒரு 5 லட்சம் 4 லட்சத்தில் ஒரு சர்ச்சை கட்டியிருக்கிறோம், நீங்கள் எத்தனையோ கோடிக்கு கட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அது ரொம்ப வித்தியாசமாக 2 சர்ச்சையும் பார்த்தாங்க. 2 சர்ச்சிலையும் ஜோம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த நாட்களை நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஊழியத்திலும் அருமையான அக்காவுடைய குடும்பம், அருமையான அக்காமாருடைய குடும்பத்திலும் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காலகட்டங்கள் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அடிக்கடி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி நம்முடைய குடும்பங்களை ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை நடத்துகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பாடுகிறார், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு, பிரியமானவனே உன் வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவளே உன்
ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா. இந்த பாட்டினுடைய வரி நல்லா ஆரம்பிக்கும். பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழணும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை யோவான் தன்னுடைய அனுபவத்தில் காய்வுக்கு எழுதுகிறார். 3 யோவான்ல 2வது வசனம் காய்வுக்கு எழுதுகிறார். எல்லாவற்றிலும் வாழணும். இதைத்தான் ஆபிரகாமின் நாட்களிலே எலியேசர் சொல்லுகிறார். ஈசாக்குக்கு பொன் பார்க்க போகும்போது சொல்லுகிறார், என் எஜமான் எல்லாவற்றிலும் சீமானாய் இருக்கிறார். பொன்னுல, வெள்ளியில, ஆட்டு மந்தையில, இடத்துல எல்லாவற்றிலும் அவர் சீமானாய் இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேருடைய வாழ்க்கை, காயினுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை, இதை நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அவ்வளவு பெரிய போராட்டம், அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய சோதனைகள். இதுக்கு மத்தியில தான் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆனா அதுல நம்ம தைரியமா நின்னோம்னா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலே ஆண்டுடைய சத்தத்துக்கு நேராய் எங்களை விட்டு கொடுக்கத்தக்கதாய், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாய், ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட வரத்தக்கதாய், ஆண்டவரே, என்னுடைய ஆயத்தம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, எல்லாவற்றையும் சிலுவையிலே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. நீர் பேசுவீராக. நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அடிபணியத்தக்கதாய், ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தம் அது வனாந்தரத்திலே கேதுரு மரங்களை முறிய பண்ணுகிற சத்தம், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இன பண்ணுகிற சத்தம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை உண்டாக்குகிற சத்தம். ஆனால் அதே கர்த்தருடைய சத்தம் மெல்லிய காதுகளிலே பேசுகிற சத்தம். அந்த சத்தத்தோடு கூட ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. சாமுவேல் சொன்னதை போல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4. போதும். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தை என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பு சபைக்கு அருமையான பவுல் எழுதுகிற வார்த்தை என்ன? சபையாரை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறவர்களாய் இருந்தால், கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆலோசனையிலே ஒரு பகுதியாக இதை அங்கே வைக்கிறார். அநேக இடத்துல பவுல் சபைகளுக்கு எழுதும்போது கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், அதே போல சில இடத்துல சபைகளை கண்டித்து சொல்லுவார், சில இடத்துல சபையினுடைய பாவ காரியங்களை சுட்டி காட்டுவார், சில இடத்துல திருச்சபை மக்கள் செய்கிற காரியங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். கலாத்தியர்களை சொல்லுவார், உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையிலே பிரதட்சமாய் கண்டீர்களே, உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு சொல்லி அவர்களை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது இந்த பிலிப்பு சபை, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிலிப்பு சபை ஒரு நல்ல சபை. அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா சபைகளை காட்டிலும் ரொம்ப பாவமான காரியங்கள், ரொம்ப அக்கிரமான காரியங்கள், ரொம்ப கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இல்லாத ஒரு சபையாய் இந்த பிலிப்பு சபை இருந்ததினாலே தான் அதற்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் ஜெபத்தில் இன்னும் அதிகமாக இருங்கள், இன்னும் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், இப்படி எல்லா காரியத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும்
ஆண்டவரை இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் எங்களுடைய குறைகளை நிறைவாக்க வேண்டும், எங்களுடைய தேவைகளை சந்தித்து கொடுக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லிதான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு ஆராதனை செலுத்தவும், அவரை நோக்கி ஜெபிக்கவும், அவருடைய வேத வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இதை குறித்து இயேசுவானவர் ஒரு வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:20. போதும். பவுல் சொன்னார், அந்த சபையை குறித்து மாத்திரம் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தையும் நம்மளையும் கொஞ்சம் ஆண்டவர் இணைத்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவேளை துக்கத்தில் இருப்பீர்கள், நீங்கள் ஒருவேளை அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் அதை பார்த்து என்ன செய்வார்கள்? சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு நடைமுறையான காரியத்தை தான் ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கத்தில் இருப்பீர்கள், நீங்கள் பிரச்சனையில் இருப்பீர்கள், நீங்கள் போராட்டத்தில் இருப்பீர்கள், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலக மனிதர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். இது நடக்கா இல்லையா? நடக்கா இல்லையா? நடக்கு, அப்படித்தானே? ஆனா அப்படி நாம் விடக்கூடிய ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நான் துக்கத்தை மாற்றுவேன் என்று சொல்லி பவுலை போல சாதாரணமாய் சொல்லவில்லை. நீங்கள் துன்பத்தில் போக வேண்டிய கட்டத்தில் நீங்கள் போவீர்கள். ஒருவேளை நீங்கள் அழுது புலம்புகிற காரியங்கள் உங்களுக்கு வருவதுண்டு. அதை குறித்து அந்த பிரச்சனைகளை காட்டிலும் குத்தி காட்டுகிற அல்லது அதை பார்த்து நகைக்கிற ஒரு உலகத்திலே தான் நீங்கள் வாழப் போகிறீர்கள். ஆனால் அந்த உலக மனிதர்களுக்கு முன்பாக உங்களிடத்தில் இருக்கிற அழுகை, உங்களிடத்தில் இருக்கிற துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சாதாரணமா உலகத்தில் எடுத்துட்டீங்கன்னா 2 கூட்டம் இருக்காங்க. நமக்காண்டி இறக்கப்படுகிற கூட்டம், உண்மைதானே? நமக்காண்டி இறக்கப்படுகிற கூட்டம், நமக்காண்டி ஜெபிக்கிற கூட்டம், நமக்காண்டி நம்மளை நேசிக்கிற கூட்டம். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, நம்மளை குறித்து இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி கூட்டம்னா, கர்த்தர் சொன்ன கூட்டம். இந்த உலக காரியம் நம்ம துக்கத்தில் இருக்கும்போது நகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. என்கிட்டே நிறைய பேர் ஃபோன் அடித்து கேட்டாங்க கொரோனா காலத்தில். அப்போ நாங்கள்லாம் வெளியில் வர முடியாதுங்கும்போது வீட்டிலே உட்காந்துருந்தோம். அப்போ எனக்கெல்லாம் காய்ச்சல் இருந்தது. நீங்கள்லாம் கிராமத்தில் இருந்ததுனால பிரச்சனை இல்லை, நாங்கள் சிட்டியில் இருந்ததுனால காய்ச்சல் கண்டிப்பாக இருந்தது. வெளியும் போக முடியாது, ரொம்ப பயம். காய்கறி மட்டும் வாங்கிட்டு வர முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் நிறையா நமக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய அண்ணன்மாரு குடும்பங்கள் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க, அண்ணே நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிடுதீங்களா, தேவைகள் சந்திக்கப்படுதா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஒரு சில பேர் நம்முடைய மிஷனரிகளை கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி சம்பளம் போடுதீங்க, எப்படி அவங்களால வாழ முடியுது அப்படிலாம் கேட்பாங்க. அப்போது நான் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் என்ன செய்தோம், அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுதோம், அதுக்குண்டான காரியங்களை பண்ணி சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் மிஷனரிகளுக்கு நம்ம எப்பவும் போடுறத 20ஆம் தேதி கரெக்டாக சம்பளம் போயிடும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ அதுக்கு இறக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அதே இடத்துல ஒரு சில பேர் ஃபோன் அடிப்பாங்க, அடித்து சொல்லுவாங்க, அண்ணே உங்கள் ஊழியம் நடக்குமா, இதுக்கு மேலே மிஷனரி ஊழியம்லாம் நடக்காதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், நடக்குமா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குற ஒரு கூட்டத்தையும் நான் அந்த காதில் தான் கேட்டேன். அப்போ ஊழியத்திலே எப்படின்னா நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்மளுடைய ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில சூழ்நிலைகளை குறித்து நகைக்கிற கூட்டங்கள் உண்டு. நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது சுற்றி நகைத்து நிற்கிற கூட்டங்கள் உண்டு. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும், ஆனால் அந்த உலகத்துப்படியே நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன், உலகத்தின்படியே துக்கத்தை கொடுக்க மாட்டேன், இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இப்படி ஒரு பாட்டு பாடுறோம், சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 3 பாட்டு படிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அந்த அக்கா அவங்களே பாட்டு ஒரு சிப்பெல்லாம் நடத்திட்டாங்க. சரியா தம்பி, நல்லா வாசித்தோடனே ஒரு ஆசை, ஒரு 2 பாட்டு படிக்கணும்னு சொல்லி நான் நேரம் ஆயிடுச்சு. வேறு நீங்கள் பாட்டு போயிருவியா, நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? சரி, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போவோம். இப்போ ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை குறித்து சொல்லுகிறார், பவுல் ஒரு சந்தோஷத்தை குறித்து சொல்லுகிறார். அப்படின்னா நமக்கு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு சர்வே சொல்லுது, கணக்கெடுப்புல இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற குடும்பத்தில் கிட்டத்தட்ட 70% மக்கள் சந்தோஷம் இல்லாம தான் இருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு பிரச்சனையில். இந்த சந்தோஷத்தை எங்கேயாவது வாங்க முடியுமானா முடியாது. பணத்தில் முடியுமா? முடியாது. அதிகாரத்தில் முடியுமா? முடியாது. அறிவுல முடியுமா? முடியாது. இதெல்லாம் ஒரு இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா தோல்வியாய் முடியும். ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நமக்கு அந்த சந்தோஷத்தை தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் செய்த காரியம் என்ன, அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்புங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 8:27. ம் 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 போதும். இங்கே ஒரு அருமையான எத்தியோப்பிய மந்திரியுடைய வாழ்க்கையை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? நீங்க அதே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8:39 வாசிங்க. 8:39. ம் ம் போதும். மந்திரி சந்தோஷத்தோடு கூட தன் ஊருக்கு போனான். அப்போ ஒரு மந்திரியினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எப்படி சந்தோஷம் கிடைத்தது, அதை மாத்திரம் 3 காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மந்திரியை குறித்து சொல்லணும்னு சொன்னா, இவன் காந்தேகு என்கிற ஒரு ராஜஸ்திரிக்கு மந்திரியாக இருக்கிறான். பொக்கிஷ ஸ்தாலையிலே மந்திரியாக இருக்கிறான். இவனை குறித்து சொல்லுகிறார்கள், நல்ல ஒரு பணப்புழக்கத்தில் இருக்கிறான், நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான், நல்ல ஒரு அரசாட்சியில் இருக்கிறான். இவன் எத்தியோப்பியில் இருக்கிறான், எருசலேமில் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்தவனாய் இருக்கிறான். இவன் யூதன் அல்ல, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்திலே தான் இவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு சந்தோஷமாய் கடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்தான்? எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவன் இருக்கிற இடமாகிய அந்த எருசலேமிலே வந்து அங்கே பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாட்களில் அவன் வந்து பணிந்து கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னு சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துக்கு முந்தின பகுதிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசு இல்லை, சீசர்கள் இல்லை,
சீசர்கள் சிதறடிக்கப்பட்ட காலம், சபை ஆராதனை இல்லாத காலம், ஒண்ணுமே கர்த்தரை குறித்து வார்த்தை இல்லாத நேரத்தில் இந்த எத்தியோப்பிய மந்திரி வாராம். வந்து எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய இடத்துல வந்து தான் பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னை விட்டு கொடுத்து தன்னை பணிந்து கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவன் சந்தோஷத்தை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பான், நான் ஒரு பெரிய மந்திரி, நான் ஒரு பெரிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, ஒரு பொம்பளை அரசாட்சியில் இருக்கனால என்கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் நான் இப்படி வாழ்ந்துடலாம். அப்படி இல்லை. அவன் நினைச்சான், இந்த எருசலேம்ங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்கே கர்த்தர் உலாவின நாட்கள் உண்டு, அங்கே சீசர்கள் இருந்த நாட்கள் உண்டு, அங்கே போய் நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல வந்து நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை சாஷ்டாங்கமாய் ஆண்டோடைய சமூகத்திலே விட்டு கொடுத்த ஒரு மந்திரியாய் இருந்தான். ஒருவேளை அவன் ரதத்தில் வந்தான்னு சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, எருசலேமுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம். அந்த தூரத்தில் அவன் அங்கிருந்து வந்து கேள்விப்பட்டு அந்த ஆலயத்திலே, அந்த எருசலேம் தேவாலயத்து இடத்துல வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டான். ஒருவேளை பணிந்து கொள்ளுதலை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஒன்றுமில்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் ஒரு சாதாரண மனிதன், என்னிடத்தில் எதுவும் இல்லை, நீர் என்னை உருவாக்கினீர், அதனால என்னை நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு பணிந்து கொள்தல் தான் அது. வித்தியாசமான ஜெபம், அழுத்தமான ஜெபம், ஆழமான ஜெபம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பணிந்து கொள்தல் என்பது என்ன? இப்போ நான் நின்னா என் நிழல் இங்கே அடிக்கும், நீங்கள் நின்னா உங்கள் நிழல் அங்கே அடிக்கும். ஆனால் இந்த நம்ம நிழல் நம்மகிட்டே இருக்க மாதிரி பணிந்து கொள்ளுது அப்படின்னா நேரே கீழே விழுந்து சாஷ்டாங்கமாய், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லப்படவில்லை, ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் கர்த்தரை மாத்திரம் பற்றி கேள்விப்பட்டதினாலே அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்திலே வந்து அவன் பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். இதே காரியத்தை யார் செய்தார்கள்? சாஸ்திரிகள் செய்தார்கள். இயேசுவானவர் பிறந்திருந்த போது கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பார்த்து அவரை என்ன செய்து கொள்ள வந்தோம்? பணிந்து கொள்ள வந்தோம். அவரை என்ன செய்து கொள்ள வந்தோம்? பணிந்து கொள்ள வந்தோம். சாஸ்திரிகளும் எல்லாவற்றையும் கற்றிருந்தவர்கள், தேறினவர்கள், அறிவு பெருத்தவர்கள், காணிக்கை கொண்டு வந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் என்ன இருந்தது? இந்த காணிக்கை ஒரு பக்கம், நாங்கள் கற்றிருந்த அறிவு ஒரு பக்கம், நாங்கள் வைத்திருந்த இந்த உலக பொருட்கள் ஒரு பக்கம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த குட்டி பிள்ளையாகி இருக்கிற இயேசுவுக்கு முன்பாக நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழ வேண்டியவர்கள் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே அப்பொழுதே பணிந்து கொண்டார்கள். ஒருவேளை இதை குறித்து நீங்கள் ஆதியாகமங்களின் புஸ்தகத்துக்கு வருவீங்கன்னா, ஆதியாகமம் 33:3 போடப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுவிட்டான். இப்ப யாக்கோபுடைய கதை நமக்கு தெரியும். தன்னுடைய மாமன் லாபான் வீட்டிற்கு போயிருக்கிறான். ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார். 2 மனைவி, நிறைய பிள்ளைகள், நிறைய பெரிய பரிமாணங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறான். அப்படி வர்ற நேரத்தில் யாக்கோபுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம ஊருக்குள்ள வர முடியாது. நம்ம பாஷையில் சொன்னாதான், நான் வந்துட்டேன், எங்கே வர வந்துட்டேன், பாப்பாங்கள வர வந்துட்டேன், இங்கே வர முடியாது. ஏன்னா அவன் சகோதரன் 400 ஆட்களோடு கூட அவனை கொல்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 400 ஆட்களோடு கூட தன் தம்பியை கொல்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். இதை கேள்விப்பட்ட யாக்கோபு பிள்ளைகளை ஒதுக்கினான், ஆடு மாடுகளை ஒதுக்கினான், ஒருவேளை மனைவிமார்களை ஒரு பக்கத்தில் என்னான், தனியாக நேரடியாய் போய் தன்னுடைய அண்ணனுடைய கால்களிலே பணிந்து கொண்டதினாலே ஏசா அவனை தூக்கி இருவரும் தட்டி தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ பணிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது என்னத்தை கொண்டு வருகிறது? சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் வந்து என்னை தாழ்த்தி, என்னுடைய சுயத்தை தாழ்த்தி, என்னுடைய சிந்தனைகளை தாழ்த்தி நான் வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை யார் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, அந்த எத்தியோப்பிய மந்திரி வந்து அந்த இடத்துல பணிந்து கொள்ளும் போது ஆண்டவர் அவனுடைய பணிந்து கொள்தலை பார்த்தபடியினால்தான் அவன் திரும்பி செல்லும் போது சந்தோஷமாய் சென்றான். அல்லேலூயா. அப்ப
அப்போ வார்த்தை என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைப்பதற்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு முன்பாக, நான் அல்ல ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒருவேளை என்னிடத்தில் இருக்கிறது நீங்க தந்த ஆசீர்வாதம் தான், ஆனால் அதை காட்டிலும் நீங்க தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். இரண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? அதே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம், 8:28. போதும். இப்போ எருசலேமுக்கு வந்துட்டான். வந்த உடனே ஆலயத்தில் ஆட்கள்லாம் இல்லை. நான் சொன்னேன், சீசர்கள் எல்லாம் சதுரடிச்சாச்சு, ஊழியமெல்லாம் நடக்காம கிடக்கிற நாட்கள் தான். வந்தான், ஜோமன்னா, பேசாம போயிருக்கலாம். இவன் கர்த்தரை அறியாத பையன், வேதத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட மந்திரி போகும்போது ஒரு காரியத்தை செய்தான். அங்கே இருந்த வேதாகமத்தை எடுத்து தன் ரதத்தில் ஏற்றி கொண்டு அதை அப்படியே புரட்டி கொண்டு அப்படியே என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? ரதத்தில் போய் கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. இப்போ எருசலேம் இருக்கு. எருசலேம் ஆலயத்தில் ஆட்கள் இல்லை, இயேசுவானவருடைய சீசர்கள் இல்லை, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாட்கள். இப்போ ஒரு மனுஷன் என்ன செய்தான்? ஆண்டுடைய சந்நிதியில் ஆசீர்வாதம் உண்டு, சந்தோஷம் உண்டுன்னு சொல்லி வந்ததுனால முதலாவது பணிந்து கொண்டு, இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வேத வசனத்தை எடுத்து தன்னுடைய ரதத்தில் ஏற்றி அவன் நடந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட தொடங்கினார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மந்திரி முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்தான். இரண்டாவது வேத வசனத்தை எடுத்து தன்னுடைய ரதத்தில் வைத்து ரதத்தை ஓட்டும் போது அதை திருப்பி ஏசாயா 53 வாசிக்கிறான். வாசித்த உடனே கர்த்தர் அவனுக்குடைய செயல்களை பார்த்து அங்கே இருக்கிற பிலிப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். பிலிப்புட்ட சொல்றாரு, இப்போ எத்தியோப்பிய மந்திரி எருசலேம் ஆலயத்திலிருந்து வெளியில ரதத்துல போய்கிட்டு இருக்கிறான், நீ அவனோடு சேர்ந்து கொள், நீ அவனோடு சேர்ந்து கொள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைக்கணும், ஒரு நல்ல ஊழியர்கள் கிடைக்கணும், ஒரு நல்ல உன்னதமான ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கணும், அல்லது ஆவிக்குரிய நிலைமையில நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னா அடிப்படையாய் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? முதலாவது பணிந்து கொள்தல், இரண்டாவது கர்த்தருடைய வேதம் என் கரங்களிலே இருக்கும்போது ஆண்டவர் அதை பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இப்போ வாசித்துட்டு போய்கிட்டே இருக்கிறான். போகும்போது அங்கே என்ன செய்யப்படுகிறது? பிலிப்பை ஆண்டவர் உணர்த்தினதுனால பிலிப்பு ஓடி வந்து அவனோடு கூட ஐக்கியப்படுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த திருச்சபைக்கு பேரே என்ன பேரு? என்ன பேரு சொல்லுங்க? வேதமே வெளிச்சம், அப்படித்தானே? நல்ல ஒரு பேர். நான் தான் உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருந்தது, வேதமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லி. அக்காவுக்கு எப்படி தீர்க்க தரிசனமாக வச்சாங்களான்னு தெரில. இப்போ ஆண்டுடைய வேதத்தை சங்கீதக்காரன் 119, 165 சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? இடரல் இல்லை. அப்படின்னா தோல்வி இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். இதை நம்ம செய்தோமா? ஏதோ இங்கே நடக்கிற 2 மணி ஆராதனைக்கு மட்டும் வேதத்தை புரட்டிட்டு வீட்டில் போய் வேதத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படி இருந்தோம்னா வேதம் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை வாசிக்காதவர்க்கும் வேத வசனத்தை கேட்காத காதுகளுக்கும் நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. அப்படித்தான் போட்டிருக்கு, சரியா? அப்போ வேதத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை வேத வல்லுநர் சொல்றாங்க, ஜெபிப்பது ஒன்வே. சில ஜபத்துக்கு பதில் வரும், சில ஜபத்துக்கு பதில் வராது, சில ஜபத்துக்கு காலதாமதம் வரும், சில ஜபத்துக்கு ஆண்டவர் நோன்னு சொல்லிடுவாரு. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து அதில் தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி கர்த்தர் மேலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையில் நிற்க சொல்லி, அல்லது நீங்கள் அன்னைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் படித்த வசனமும் கிட்டத்தட்ட அதே சேமில் ஒரு 5 வசனத்தை கர்த்தர் காட்டுவார். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இன்னைக்கு கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த நடத்துவாருக்க தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஆண்டவரே இன்னைக்கு நடத்துவார்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போகிற வழியில், நம்ம போகிற இடத்துல, ஒருவேளை நம்ம செல்லில் பார்க்குற காரியங்கள் எல்லாமே அந்த நடத்தல் சம்பந்தமாக நிறைய வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம நினைக்கலாம், ஓஹோ கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அழகாக உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, இதை நம்ம பேசலாம், அல்லது இதை நம்ம உள்வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி
இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனமாய் இருக்கிறதுனா கர்த்தர் அதன் மூலமாய் பேசுகிறார். அதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அருமையான ஒரு குடும்பம், கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினுடைய காரியத்தை, அவங்க வேதத்தை எப்படி நேசித்தாங்கன்னு சொல்லி ஒரு கதையை நான் படித்தேன். ஒருவேளை அந்த கதை வேடிக்கையான கதையாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அருமையான ஒரு வாலிப தம்பி, அவன் இன்ஜினியரிங் முடித்தான். இன்ஜினியரிங் முடிக்கும் போதே அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கணும், அதுதான் அவனுடைய லட்சியம். நல்லா வெளிநாட்டில் சம்பாதிச்சான். அவன் மனசு போலவே வெளிநாட்டில் சம்பாதிச்சதுனால அங்கே இருக்கும்போதே இங்கே சொந்த ஊரில் ஒரு வீட்டை கட்டினான். நல்லா மாடல் பார்த்து அவனுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு, நல்லா கட்டினா. தன்னுடைய ரிலேஷனில் சொந்தத்திலே ஒரு பிள்ளையும் திருமணம் முடித்தான். அப்போ திருமணம் முடித்து எல்லாம் முடித்தோடனே அவங்களுக்கு நல்ல வீடானோடனே இப்போ அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, இவ்வளோ நாளும் நம்ம வெளிநாட்டிலேருந்து நல்லா சம்பாதிச்சாச்சு, ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அங்கே போகக்கூடாது, பிள்ளையோட மனைவியோட என்ன செய்யணும்? நம்ம ஊரில் இருக்கணும் அப்படின்னு யோசித்தான். அதனால திருமணம் முடிஞ்சு பால் காய்ப்பெல்லாம் முடிஞ்சோடனே ஒரு ஊழியக்காரர் அழைத்திருந்தான். அவர் போய் நல்லா அந்த பிள்ளைகளுக்காண்டி ஜோம் பண்ணிட்டு எல்லாம் வீட்டெல்லாம் சுற்றி ஜோம் பண்ணி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வந்து அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ முடிச்சு எல்லாம் போகும்போது நல்ல ஒரு விருந்து கொடுத்தான், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோடனே. அப்போ எல்லாம் டேபிளில் இருக்கும்போது அவர் நல்லா சொன்னார், தம்பி ஜன்னல் அங்கே இருக்கிற உட்டுவருக்கு எல்லாமே நீ பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன்னொடனே அவன் சொன்னான், ஃபாரின் கல்ச்சர் படி நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த தங்கச்சும் நல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சாப்பாடு நடந்துக்கிட்டு இருந்தது, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் எல்லாமே ஃபாரின் மேசை, எல்லாமே ஃபாரின். அப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு நெய் ஊற்றுக்கு ஒரு சின்ன கரண்டி, அந்த கரண்டி அதுவும் பிளாஸ்டிக்கில் நல்லா அழகா அப்படியே நெய் எடுத்து அந்த சகோதரி ஊற்றும்போது ஃபாஸ்ட்டு கேட்டார், ஊழியக்காரர் கேட்டார், இதுவும் எங்கே உள்ளது தான், ஃபாரினில் உள்ளது தான், 10 கரண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த தங்கச்சி சொன்னான். அப்படி முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சது. அண்ணே அவர் ஜோம் பண்ணிட்டு அவருடைய கையில் நல்ல ஒரு புது பைபிளை என்ன செஞ்சார்? அன்பளிப்பாக கொடுத்தாரு. என்ன செஞ்சார்? புது பைபிளை கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நீங்கள் புது கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு இருக்கீங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் இன்னும் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து சகோதரி எல்லாத்தையும் எடுத்து வைக்காங்க. ஊழியக்காரர் போனோடனே அவசரமாக எடுத்து வச்சா, அவர் எந்த கரண்டியை விரும்பி கேட்டாரோ அந்த கரண்டி காணலை. இப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, 10 கரண்டி இருக்குன்னு வேற சொன்னேன், ஒன்று என்ன செய்யலை, காணலை. நான் கேட்டிருந்தாலே என்ன செஞ்சுருப்பேன், கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி. அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு தான், அந்த ஊழியக்காரர் சர்ச்சுக்கு தான் அந்த பொண்ணும் அந்த கணவனும் போனாங்க. இவர் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவராக போய் பேசுவார், எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னா அந்த பிள்ளை சரியாகவே சத்தம் கொடுக்காது. ஏன்னா அந்த கரண்டி மனசில் இருக்குது, என்ன பிரசங்கம் பண்ணுது, கரண்டியை கொண்டு போயிட்டியற அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு எண்ணம். நாட்கள் போய்கொண்டு இருந்தது. திடீர்னு சொல்லி ஒரு 6 மாதம் கழித்து அந்த சகோதரி கன்சீவ் ஆனதுனால 7வது மாதம் நம்முடைய பாசையில் வளகா போய்க்கணும், அதுக்கும் அவர் தான் போகணும், அவர் தானே பக்கத்தில் இருக்கார். கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே போனார், நல்ல காரியங்களை பேசினார். இப்போ டக்குன்னு கொண்டாந்து ஒரு டம்ளர் காப்பி மட்டும்தான் வச்சுது, ஏன்னா இவருக்கு சாப்பாடு கிடையாது, போன ட்ரிப்பு சாப்பாடு கொடுத்தானே பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்லா காப்பியை குடித்தார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்போ இவங்க இந்த ட்ரிப் பேசத்துக்கே விரும்பலை, சீக்கிரம் பேச்ச முடிச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ ஜோம் பண்ணதுக்கு முன்னாடி சொன்னார், தம்பி தங்கச்சி நான் உங்களுக்கு ஒரு பைபிள் கிஃப்ட் கொடுத்தேன்லாம், அதில் இருந்தால் அன்றைக்கி வசனம் வாசிக்கணும், அந்த பைபிளை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார். இப்போ தான் 2 பேரும் திருன்னு முடிச்சாங்க. வாங்கி எங்கேயோ வச்சுட்டோமே, வாங்கி என்ன செஞ்சிட்டோம், எங்கேயோ வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் இவர் கொடுத்த கவரோட அப்படி இருந்தது. அவர் சொன்னார், 23ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிமா அப்படின்னார். 23ஆவது சங்கீதத்தை எடுத்து வாசினார். இந்த 23ஆவது சங்கீதத்தை அவள் சங்கடப்பட்டு, புது பைபிளில் அனைத்தான திறக்கா, சங்கடப்பட்டு எடுத்து திறந்தா அந்த கரண்டி எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. அப்போ தான் அவர் சொன்னார், நீ வாரந்தோறும் என்னை சர்ச்சில் பார்த்து முறைக்கும் போதே தெரியும் நீங்கள் பைபிளை திறக்கவே இல்லை. நான் நினச்சேன் எப்படியாவது ஒரு காலம் வரும் அப்போ தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய வீட்டில் வேதம் வாசிப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ கர்த்தர் எப்படி வருவார், ஊழியக்காரர் எப்படி வருவாங்க, ஊழியக்காரங்க எப்படி ஜோம் பண்ண முடியும்? அந்த பாஸ்டர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு அநேக வீட்டில் 2 பேர் இருக்க வீட்டில் 5 பைபிள் இருக்குது, 6 பைபிள் இருக்குது, இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் அதன் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எத்தியோப்பிய மந்திரி செய்த 2வது காரியம் என்ன? முதலாவது பணிந்து கொண்டான், 2வது அவன் செய்த காரியம் வேதத்தை
தன்னுடைய ரதத்தில் ஏற்றி அதை வாசிக்க ஆரம்பித்தான். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 31வது வசனம். ம் 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 போதும். இப்போ நான் சொன்னேன், கர்த்தர் பிலிப்பிட்ட பேசினாரு. இந்த பிலிப்பு யார் அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் 4 பிலிப்பு. ஒன்று இயேசுவின் சீஷர் பிலிப்பு. அவர் அந்த 5000 பேர் ஆண்டவர் போஷித்தார்லா, அப்போ அந்த பிலிப்பு தான் கேட்பார், ஆண்டவரே இத்தனை பேருக்கு அப்பமும் மீனும் கொடுக்கணும்னா வாங்க முடியாது. அந்த பந்தி விசாரிப்புக்கார பிலிப்பு வேற. ஆனால் இந்த பிலிப்பும் ஒரு பந்தி விசாரிப்புக்கார பிலிப்பு. ஆனால் இவர் வெளியே தெரியாத ஊழியக்காரர், பிரபலமாகாத ஒரு சீசர். இப்போ கர்த்தர் இந்த பெரிய சீசர்கள் 12 பேரும் சிலுவைக்கு பிறகு பயந்து இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த பிலிப்பு இடத்துல பேசினார், நீ போ, என்ன செய், அவனோடு கூட ரதத்தில் ஏறிக்கோ அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பிலிப்பு தைரியமாக போய் அந்த மந்திரிட்ட சொல்தான், நீர் இந்த பைபிளை படிக்கிற உமக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இன்னைக்கு நம்மளா இருந்தா, ஒருவேளை நான் அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, நான் ஒரு மந்திரி, நான் ஒரு ரதத்தில் போய்கிட்டு இருக்கிறேன், இவன் எங்கேருந்தோ புழுதிக்குள்ள ஓடியாந்து வெறுங்காலோட, அன்னைக்கு சீசர்கள் அப்படி தான் இருந்தாங்க, வெறுங்காலோட ஓடியாந்து என் கிட்ட நின்று என் தேரை நிப்பாட்டி இதை வாசிக்கிறது உமக்கு தெரியுதான்னு கேட்குறானே. தெரியல்ட்டாலும் சரி, எனக்கு எல்லாம் தெரியுதியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன அன்னைக்கு அந்த பிலிப்பை தூர தள்ளி விட்டுருப்போம். ஆனால் மந்திரி அவனிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஒருத்தன் எனக்கு சொல்லலைன்னா இது எப்படி தெரியும்? ஒருத்தன் எனக்கு சொல்லலைன்னா எப்படி தெரியும்? நான் வந்தேன், நான் பணிந்து கொண்டேன், நான் வேதாகமத்தை எடுத்தேன், ஆனால் இந்த ஏசாயா 53வது அதிகாரத்தை நான் படிக்கேன், ஆனால் எனக்கு இது புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் இல்லை. அந்த நாட்களில் அப்படி புரிய முடியாது வேதாகமத்தை. அப்போ பிலிப்பு ரதத்தில் ஏறி 53வது அதிகாரத்தை சொன்னான். நமக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, நமக்காக பிற்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, நமக்காக இரத்தத்தை சிந்துகிற ஆட்டுக்குட்டி, நம்மை மீட்பதற்கு வந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசுவை குறித்து, இயேசுவின் தீர்க்க தரிசனங்களை குறித்து, இயேசுவின் சிலுவைப்பாடை குறித்து, இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்து, இயேசுவின் அற்புதத்தை குறித்து, இயேசுவின் அடையாளங்களை குறித்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்குள்ள அந்த சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு பிலிப்புவும் எத்தியோப்பிய மந்திரம் ரதத்தில் போய்கொண்டு இருக்கிறார்கள். ரதத்தில் போய்கொண்டு இருக்கும்போது அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாததுன்னு சொல்லணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வேண்டாம், நிறைய பேர் பைபிளில் டவுட்டு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பிரதர் அதை குறித்து எனக்கு சரியாக தெரியலை, நான் வேணா பார்த்துட்டு சொல்கிறேன், டிக்ஷனரி பார்த்துட்டு சொல்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. தெரியாததை என்ன செய்யக்கூடாது, நான் தெரியும், எனக்கு அப்படி தெரியும், இப்படி தெரியும் அப்படி சொல்லுவதற்கு அல்ல. இந்த எத்தியோப்பிய மந்திரி ஒருவேளை மந்திரியாக இருந்தாலும் தன்னிடத்தில் வருகிறவன் யார் என்றே தெரியாது. ஆனால் அந்த சீசனை தன்னுடைய ரதத்தில் ஏற்றி கொண்டான். அதனுடைய அடையாளம் என்ன? நீங்கள் நல்ல மனிதரோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும், அதுதான் மெயின். அந்த எத்தியோப்பிய மந்திரி ஒருவேளை பிலிப்பு குறித்து முன் அனுபவம் கிடையாது, ஆனால் ரதத்தில் ஏற்றின பிறகு அவன் நினைச்சிருப்பான், இது கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், இது கர்த்தரால் தெரிந்து கொள்ள ஒருப்பட்ட மனிதன், இந்த மனுஷன் வந்ததுனால என் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி அப்படியே ரதத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் நல்ல தண்ணி கிடக்கு, நல்ல குளம் கிடக்கு. அப்போ இந்த பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிட்ட பேசுதான். இப்போ ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறபடினால் டக்குன்னு அவன் சொல்தான், நான் இப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கிடலாமா, நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிடலாமா, நான் கர்த்தருக்குள்ளே வந்துடலாமா? அப்போ பிலிப்பு சொல்றாரு, நீ முழு உள்ளத்தோடு முழு விசுவாசத்தோடு நீ கர்த்தரை நம்பி செய்வாய் என்று சொன்னால் இப்பொழுது இடம் கொடு என்று சொன்னார். 3 மணி நேரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாற்றப்பட்டது. அவன் என்ன செய்யப்பட்டான்? ஞானஸ்தானம் எடுத்து மீண்டும் ரதத்தில் 2 பேரும் ஏறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம செயல்பட்டால் போதும். கர்த்தர் ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறபடியினால் அந்த எத்தியோப்பிய மந்திரி வந்தது கொஞ்சம் ஒரு ஆலயத்தை பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கலாம், ஒருவேளை நான் ஜோம் பண்ணிட்டு போகணுன்னு வந்திருக்கலாம், ஒருவேளை இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இடம் எப்படி இருக்குன்னு வந்திருக்கலாம். ஆனால் வந்தான், பணிந்து கொண்டான், வேதத்தை எடுத்தான், நல்ல ஒரு ஊழியக்காரோட ஐக்கியத்தை வச்சது மாத்திரம் அல்ல, எனக்காக ரத்தம் சிந்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறாரான்னு சொல்லி அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் ரதத்தில் போகிறாங்க. ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக்கொண்டார். அந்த எத்தியோப்பிய மந்திரி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போனான். அங்கே போன பின்பு அவனும் இயேசுவை அறிவிக்கிறவனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா.
ஒரே ஒரு காரியம் அவன் செய்தது, முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுத்தான். அப்போ இந்த எத்தியோப்பிய மந்திரியுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. பணத்துக்கு குறையில்லை, அதிகாரத்துக்கு குறையில்லை, எல்லாமே இருந்தது. ஆனால் இவன் எருசலேமுக்குள்ள வரும்போது சந்தோஷமாக வரல. ஆனால் எருசலேமை விட்டு மீண்டும் எத்தியோப்பியாவுக்கு போகும்போது அவன் சந்தோஷத்தோடு இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டு கடந்து சென்றான். அல்லேலூயா. இவனுக்கு வேதத்தை குறித்து தெரியாது, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இவன் செல்லும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சென்றான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். இப்போ ஒரு மனுஷனை மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 19:22. மத்தேயு 19:22. போதும். ஈவன் ஏசுனிடத்தில் வருகிறான், வரும்போதே சொல்றான், நல்ல போதகரே அப்படின்னு தான் ஆரம்பிக்கான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்ல போதகர்னு சொல்லாதப்பா, உலகத்தில் சில ஆட்க இன்னும் நான் முழுமையான உலகம் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் கேட்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. அப்போ எல்லாவற்றையும் கேட்கும்போது அவன் சொல்றான், இயேசு கேட்டதுக்கெல்லாம் எதிர்கேள்வி பதில் சொல்றான். நான் சின்ன வயசுலேருந்தே பைபிளை படிச்சிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே ஜோம் பண்ணியிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே கற்பனைகளை கடைபிடிச்சிருக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா உன்கிட்ட இருக்குல்ல அந்த ஆஸ்தி, இந்த சூழ்நிலை, இதெல்லாம் விற்று நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். கேட்ட உடனே வசனம் சொல்கிறது, அவன் எப்படி போனானா? துக்க முகத்தோடு போனான். ஆனால் நம்ம பார்த்த எத்தியோப்பிய மந்திரி எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. அவன் பொக்கிஷஸ்தாலையில் கணக்கு இருக்கிறான், மந்திரியாக இருக்கான், அமைச்சரவையில் இருக்கிறான், ஒரு அரசாங்கமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த உலக காரியம் வேண்டாம். ஒன்றுமில்லாத ஆலயத்தில் வந்து சீசர்கள் கிடையாது, ஆராதனை கிடையாது, எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட நேரத்தில் வந்து இங்கே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, இந்த சந்தோஷம் இருந்தால் என் வாழ்க்கை மாறும்னு சொல்லி அவன் என்ன செய்யான்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவை தேடி இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான், வேதத்தை வாசித்தான், நல்ல ஊழியரோடு ஐக்கியம் வச்சான். ஆண்டவர் அவனை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி அவனை சும்மா விடலை, அதே அதிபதியாத்தான் மீண்டும் ஆண்டவர் அனுப்புனார். ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், எப்பா விற்று கொடுன்னு சொன்னார். அவன் விற்று கொடுத்திருந்தா ஆண்டவர் அவனை நிச்சயம் அப்படியே விட்டுருக்க மாட்டார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், அவர் ஆண்டவர் அப்படியா விட்டாரு, 2 மடங்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த வாலிபனை ஆண்டவர் சோதிப்பதற்காக, இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில இவன் எல்லாம் படிச்சிருக்கிறான், எல்லாம் தெரியுங்க. அப்போ ஒருவேளை சோதனை காலத்தை இவனை சகிப்பதற்கு மனம் இருக்கிறதான்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு கொடுன்னு சொன்ன போது வசனம் சொல்லுகிறது, அவன் வருத்தத்தோடு கடந்து சென்றான் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த எத்தியோப்பிய மந்திரியை போல எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் பாதத்தில், இயேசுவின் வசனத்தில், இயேசுவின் ஊழியக்காரரோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னைக்கும் சந்தோஷம் உண்டு, என்னைக்கும் சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. இந்த எத்தியோப்பிய மந்திரி செய்த காரியம் ஒரே ஒரு காரியம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே
இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த எத்தியோப்பிய மந்திரியை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவனை போல நாங்கள் பணிந்து கொள்ளுகிறவர்களாய், அவனை போல ஜெபிக்கிறவர்களாய், அவனை போல தன்னை தாழ்த்துகிறவராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க. இந்த நல்ல வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுகிறபடியினால், நம்முடைய சத்தத்தை கேட்கிறபடியினால், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் அப்பா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீங்களே, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, இந்த எத்தியோப்பிய மந்திரி வந்து ஆண்டவரே உம்முடைய எருசலேம் பட்டணத்திலே ஆண்டவரே ஆலயத்திற்கு முன்பாக ஆண்டவரே தரை குப்பரை வந்து விழுந்து ஆண்டவரே என்று கதறி கூப்பிட்டதை போல ஆண்டவரே நாங்களும் இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை கூப்பிட வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை கூப்பிட வந்திருக்கிறோம். 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 கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோமே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுவதற்கு வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, குறைகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினார் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த எத்தியோப்பிய மந்திரியை போல ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்கார அக்கா மூலமாய், ஊழியக்காரர்கள் மூலமாய் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவரே, அதை என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஐயா. ஆண்டவரே, அது எனக்கு ஜீவனை தருகிற வார்த்தை. ஆண்டவரே, அது எனக்கு விடுதலை தருகிற வார்த்தை, என் சாபங்களை மாற்றுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அழிக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவரே, அந்த வார்த்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ள, அந்த மன்னாவை பிடித்துக்கொள்ள, ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய
எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிலிப்புவை ஏற்றுக்கொண்டதை போல, பிலிப்புவை தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக்கொண்டதை போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே நல்ல சிநேகம் வைத்துக் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சபையை தந்திருக்கீங்களே, இந்த இடத்தை தந்திருக்கீங்களே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் அவன் தன்னை விட்டு கொடுத்து ஒரு நல்ல ஞானஸ்தானம் பெற்றவனாய், உலக காரியம் அல்ல, ஏசு எனக்குள்ளே வந்து விட்டார், ஏசு எனக்குள்ளே வந்து விட்டார், ஏசு எனக்குள்ளே வந்து விட்டார் என்று சொல்லி அந்த இயேசுவை சுமந்து கொண்டு போனவனாய், அந்த இயேசுவின் அன்பை எத்தியோப்பியா பட்டணத்திலே அறிவிக்கிறவனாய், அவனை ஆண்டவர் முற்றுகை போட்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு நீர் செய்த நன்மை, ஆண்டவரே நீர் செய்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்பா, எங்களுக்கு வேண்டும் அப்பா, எங்களுக்கு வேண்டும் அப்பா, எங்களுக்கு வேண்டும் அப்பா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்திருக்கிறோம் அப்பா. நல்ல ஆராதனை வேளை, நல்ல ஜெப வேளை ஆண்டவரே, நல்ல கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட பிரசன்னராக இருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். பவுல் சொன்னதை போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த சந்தோஷத்தை இந்த திருச்சபையிலே வந்த பிள்ளைகள் பெற்று செல்வார்களாக. உலக கவலை, உலக காரியங்கள், உலக பிரச்சனைகள், உலக போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஏசு எங்களுக்கு போதும், ஏசு எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த எத்தியோப்பிய மந்திரி இயேசுவை சுமந்து கொண்டது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலக ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் அதை காட்டிலும் இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.